ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸை நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் வந்து பாருங்க ஆட் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கு. ஆட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். இதில் எதுனா ஃபோட்டோ வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஸ்டேட்டஸில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடிட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஷேர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இது போல எல்லாமே நீங்கள் ப்ரைவசிலாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் சென்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். வீடியோ வந்து ஸ்டேட்டஸில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ ஷேர் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். சென்டிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு இப்போ நீங்கள் திரும்ப வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து சென்டிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பாருங்க ஸ்டேட்டஸ் சென்ட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து மை ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, மறுபடியும் அதே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேர் பண்ண அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்ட பிறகு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா வியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த வியூஸை கிளிக் பண்ணாலும் சரி, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த வீடியோக்கு மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் கொடுத்துருக்காங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதில் வந்து பாருங்க ஷேர் டு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷேர் டு இன்ஸ்டாகிராம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஷேர் டு இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிக்கிறேன். ஷேர் டு இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஷேர் யுவர் ஸ்டேட்டஸ் யூசிங் அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து மெட்டாவோட அக்கௌண்ட் சென்டர்ல உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெட்டாவோட அக்கௌண்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் ஆகிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாருங்க அலோ ஆன் கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலோ ஆன் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அலோ ஆன் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபினிஷிங் ஆடிங் திஸ் அக்கௌண்ட்ஸ் டு த சேம் அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றாங்க. அதனால நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக் அக்கௌண்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப் அக்கௌண்டா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரே அக்கௌண்ட் சென்டர்ல வந்து ஆட் பண்ணி நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இந்த பேஜ்ல அக்கௌண்ட் சென்டர் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மெட்டாவோட அக்கௌண்ட் சென்டர்ல எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ அதான் வந்து கிளிக் பண்ணும்போது நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக் அக்கௌண்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப் அக்கௌண்டா இருக்கட்டும், நீங்க வந்து மெட்டாவோட அக்கௌண்ட் சென்டர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ நான் வந்து 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து 1 வச்சிருக்கேன். இப்போ நீங்க இது போல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வேற ஒரு நம்பர்ல நீங்க வந்து வச்சிருந்த நீங்க மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல ஆட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இதுல வந்து காமிக்கும். ஓகே, இது போல நீங்க வந்து உங்களுடைய மெட்டா அக்கௌண்ட் சென்டர்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் கேன்சல் கொடுத்து பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு கீழே வந்து பாருங்க எஸ் ஃபினிஷிங் ஆடிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க எஸ் ஃபினிஷிங் ஆடிங் கொடுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் சென்டரோட ஜாயின் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எஸ் ஃபினிஷிங் ஆடிங் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் சென்டர்ல வந்து இப்போ நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இப்போ கரண்டா இருக்கக்கூடிய இதுல கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும் அக்கௌண்ட் சென்டரோட. இப்போ ஆட் ஆகிட்ட பிறகு அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஷேரிங் கிராஸ் ப்ரொஃபைல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்து எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் ஆகும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 2-3 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் சென்டர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்து எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு ஷேர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல 2வது இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் ஷேர் பண்ண போறேன். அதனால அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய அப்ளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் ஆயிடும். அதே சமயம் அது வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். ஸ்டேட்டஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஷேர் டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு வருது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுல வந்து ஓகே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐகான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இது போல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, நீங்க இது போல நீங்க வந்து ஷேர் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்க. அப்பதான் அதுல வந்து அந்த ஸ்டோரி வந்து காமிக்கும், அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இப்போ வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு யுவர் ஸ்டோரி அப்படின்றத கிளிக் பண்றேன். இதுல வந்து பாருங்க இப்போ வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் ஆட் ஆயிருக்கு.
ஓகே. இப்ப நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து WhatsAppல ஒரு ஸ்டேட்டஸ ஷேர் பண்றீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா Instagram ஸ்டேட்டஸ்லயே வந்து ஷேர் ஆயிடும். ஓகே. நான் வந்து திரும்ப WhatsApp வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். WhatsApp ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இன்னொரு ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இதுல மை ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பிளஸ் கிளிக் பண்ணிட்டு கேலரி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து வேற ஒரு போட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, இதுல ஸ்டேட்டஸ் கான்டெக்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல பிளஸ் போட்டு Instagram ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் வந்து அத வந்து கிளிக் பண்றேன். கீழ பாட்டம்ல வந்து குடுத்திருக்காங்க பாருங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல வந்து Instagram ஸ்டோரி சொல்லிட்டு எனபிள்ல இருக்கும். இது வந்து நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க WhatsAppல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா Instagramக்கு வந்து ஷேர் ஆகாது. இது நீங்க எனபிள் பண்ணியிருக்கும் பொழுது தான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து WhatsAppல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா Instagramக்கு வந்து ஷேர் ஆகும். நீங்க இது போல நீங்க ஷேர் பண்ணும்போது நீங்க வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஷேர் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் இந்த ஸ்டேட்டஸும் Instagramல ஷேர் பண்ண போறேன். அதனால எனபிள் வந்து பண்ணிட்டேன். Instagram ஸ்டோரி அப்படின்றது எனபிள் பண்ணிட்டு டன் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ டன் குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க இந்த ஸ்டேட்டஸ அப்ப நீங்க சென்ட் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஷேர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஷேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் வந்து WhatsAppலயும் ஷேர் ஆயிடும். அதே சமயம் Instagram ஸ்டோரியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிடும். WhatsApp ஸ்டேட்டஸ்லயும் ஷேர் ஆயிடும். Instagram ஸ்டேட்டஸ்லயும் ஷேர் ஆயிடும். ஓகே. இப்போ வந்து பாருங்க சென்டிங் சொல்லிட்டு வருது. இப்போ சென்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம திரும்ப இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு Instagramக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா போயிடலாம். ஓகே. இப்போ நான் வந்து திரும்ப பேக் வந்துட்டு Instagram வந்து ஓப்பன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே. டோட்டலா பேக் வந்துறேன். பேக் வந்துட்டு நான் வந்து இப்போ Instagram வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே. இப்போ நம்ம Instagram ஓப்பன் பண்ணிட்டு யுவர் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. யுவர் ஸ்டோரி வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ யுவர் ஸ்டோரி கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 2வது ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க செக் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து அது ஷேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும். ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் ஆட்டோமேட்டிக்கா WhatsApp ஸ்டேட்டஸ Instagramல ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.